ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரேக் சாட்பாட் வந்து பில்ட் பண்ண போறோம். ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ப நம்ம வெக்டார் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிருவோம். ஸ்டோர் பண்ணிட்டு, அதிலருந்து நம்ம செமாண்டிக் சர்ச் மூலம் கேள்வி கேட்போம். இதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இதில நமக்கு ரெக்யர்மென்ட் என்னன்னா, பைன் கோட்னு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதோட ஏபிஐ கீ வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓப்பன் ஏபிஐ கீ வந்து நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறங்க. ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்னா, நம்ம எம்பெடிங் மாடலுக்கும் யூஸ் பண்ணுவோம். எல்எல்எம் மாடலுக்கும் அந்த சேம் ஏபிஐ கீ தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்னன்னா, பிடிஎஃப். ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் இங்க டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெக்டார் டேட்டாபேஸ்ல கன்வெர்ட் பண்ணி உள்ள போட போறோம். இப்ப requirement.txt போய்ட்டோம். இங்க நமக்கு தேவையான பேக்கேஜஸ் பூரா இருக்கு. .env, pinecone, py-pdf, streamlit அப்புறம் லாங் செயின்லேருந்து சில பேக்கேஜஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். pip installனு சொல்லி போட்டு -r requirements.txt அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான பேக்கேஜஸ் அப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். doc-insert.py இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆல்ரெடி .env ஃபைல் இதுக்குள்ளே வந்து என்னோடய ஏபிஐ கீஸ் இப்போ உதாரணத்துக்கு இங்கே இதே தான் நான் வச்சுருப்பேன். ஓப்பன் ஏபிஐ கீயில் உங்களோட ஏபிஐ கீயை போட்டுருங்க. பைன்கோன் ஏபிஐ கீ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் பைன்கோன் சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் முதல் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு கண்டினியூ வித் கூகுள்னு கொடுக்கும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ டேட்டா பேஸஸ் இருக்குது. இப்போ நான் ஏபிஐ கீஸ் போய்ட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த இத்தனை ஏபிஐ கீஸ் இருக்குது. உங்களுக்கு புது ஏபிஐ கீ வேணும்னா test3ன்னு சொல்லிவிட்டு அதை க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட .envக்குள்ளே இருக்கிற பைன்கோன் ஏபிஐ கீயில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, பைன்கோனோட இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். pc is equal to pinecone. இந்த பைன்கோன்ற என்னன்னா, இந்த பைன்கோன்ற பேக்கேஜுக்குள்ளே இருந்து நமக்கு பைன்கோன் சொல்லி வருது. இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஏபிஐ கீ என்னோட ஏபிஐ கீ வந்து .envல இருக்குது. ஸோ os.environ.get இதில் எதுனா கீ நேம் வச்சுருக்கேன்னா பைன்கோன் ஏபிஐ கீ. ஸோ சேம் நேமை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நாம் நம்மளோட ஏபிஐ கீயை வச்சுட்டு பைன்கோனோட கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே வந்து இப்போ நீ குரோமாடிபிலாம் பார்த்தோன்னா கலெக்ஷன் சொல்லுவாங்க, இங்கே இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. நமக்கான ஒரு புது இண்டெக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். என்ன இண்டெக்ஸ் பண்ணுறேன்னா டெஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இண்டெக்ஸ் பேரை வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் நேம் வச்சுட்டேன். ஏற்கனவே இந்த இண்டெக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி index underscore info. ஸோ அதுக்குள்ளே நான் நேம்னு பாஸ் பண்ணுறேன். இதை எங்கேருந்து எடுக்கிறேன்னா ஃபார் லூப்பில் index underscore info in இந்த பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசிக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த லிஸ்ட் இண்டெக்ஸ் எக்ஸை நான் கால் பண்ணி அதிலிருந்து நான் டேட்டாவை எடுத்துக்கிறேன். எல்லா இண்டெக்ஸோட இதுவும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் பிரிண்ட்டு எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸஸ் நான் கொடுக்குறேன். என்கிட்ட எந்தெந்த இண்டெக்ஸஸ்லாம் ஏர்லியராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறக்காண்டி. இப்போ இதை நான் ரன் பண்ணுறக்காண்டி பைத்தான் doc-insert.py அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய டேட்டா பேஸில் எந்த ஒரு இண்டெக்ஸஸுமே, அதாவது எந்த ஒரு கலெக்ஷன்ஸுமே நான் வந்து க்ரியேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இஃப் ஃபைன் ஒரு வேளை இது அதுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இஸ் நாட் இன் தி எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸ். ஒரு வேளை அதுக்குள்ளே இல்லைன்னா நான் புது இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணணும். pc.create indexன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். இந்த கிரியேட் இண்டெக்ஸில் போய்ட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் நேம்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன்.
அதே மாதிரி டைமென்ஷன் மென்ஷன் பண்ணோம். நாம் யூஸ் பண்ணுற மாடலுக்கு வந்து டைமென்ஷன் வந்து 3072. அதை நான் ஏன்னு சொல்லிட்டு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெட்ரிக்ஸ் ஸ்பெக் என்னென்னா சர்வர்லெஸ் ஸ்பெக் அப்படின்னு போட்டு இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா க்ளவுடில் ஏடபிள்யூஎஸ். இதை நம்ம இங்கேருந்து இன்ஸ்டலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் பெயின்கோனோட யூசர் இன்டர்ஃபேஸில் போய் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே பண்ணுறோம் us.east-1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு இது இன்சியலைஸ் ஆகிறதுக்கு சில டைம் எடுக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணால் while not pc.describe இண்டெக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் நேம் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஸ்டேட்டஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸில் நான் ரெடியான்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? நம்ம வைல் பண்ணுறதால கோலன் வச்சுட்டு time.sleep அது வர வரைக்கும் அந்த லூப் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டைம் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாஜிக் எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பைன்கோனில் இருக்க ஒரு இண்டெக்ஸ் அதாவது கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து நமக்கு எம்படிங் தேவைப்படும். ஸோ எம்படிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸ்ன்னு இருக்கும். லாங் செயின் ஓப்பன்ஏஐ வந்து ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸில் போயிட்டு எந்த மாடல்னு சொல்லி டெஃபைன் பண்ண போகிறோம். எந்த மாடல்னால் நம்ம வந்து டெக்ஸ்ட் எம்படிங் 3 large நம்ம முன்னாடி மேலே சொன்னேன்ல, இங்கே வந்து என்ன டைமென்ஷன் 3072. அது எப்படி 3072 வருதுன்னா இங்கே வெக்டார் எம்படிங்ஸ் ஓப்பன் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் எம்படிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்போம் டெக் எம்படிங் 3 small. இந்த மாடலில் யூஸ் பண்ணேன்னா இதுக்கான டைமென்ஷன் 1536. நான் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதோட டைமென்ஷன் என்னென்னா இங்கே 3072 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபிஐ கீ நம்ம அதில் பண்ண மாதிரி ஏபிஐ கீ is equal to os.environ.getல ஸோ இங்கே .env.example இதே நேமில் தான் அந்த கரெக்டான நேம் கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனால் தப்பாயிரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு எம்படிங்கோட இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வெக்டார் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? வெக்டார் ஸ்டோர்னு சொல்லி வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இது வந்து பைன் வெக்டார் ஸ்டோர். இது எங்கேருந்து வரும்னா லாங் செயின் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ என்னென்னா நம்ம ஜென்ரலாக ஒரு வெக்டார் டேட்டா பேஸ் இருக்கும். அது வந்து வெக்டார்ஸை அக்செப்ட் பண்ணும். ஸோ அது உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எம்படிங்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை வந்து இந்த பைன்கோன் வெக்டார் ஸ்டோர் வந்து பார்த்துக்குறோம். பைன்கோன் வெக்டார் நம்ம வந்து நம்மளோட குவரியை பாஸ் பண்ணாலோ இல்லை டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணாலோ அது என்ன பண்ணோம்னா இதுவே வந்து அந்த வேலையை பார்த்துக்குறோம். நாம் அந்த எம்படிங் பண்ணுறதை வந்து ஃபோக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ரெண்டையுமே கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுக்குறேன். எம்படிங் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி எம்படிங்ஸ் நான் இங்கே டெஃபைன் பண்ணியிருக்கனால அந்த எம்படிங்ஸ்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் வந்து நம்ம இன்னும் டெஃபைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது டெஃபைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு pc.indexன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்மளோட இண்டெக்ஸ் நேமை பாஸ் பண்ணோம்னா அது வந்து அதுக்கான இண்டெக்ஸை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணோன்னா அந்த நேமை வச்சு எந்த இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோ எடுத்துருக்கோம். வெக்டார் ஸ்டோருன்றதுக்குள்ளே நம்ம அந்த எம்படிங் லாஜிக்கை வந்து இவன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு பேசிக் செட்டப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுடைய பிடிஎஃப் வந்து நம்ம லோட் பண்ணணும். லோடர் இஸ் ஈக்குவல் டு பிடிஎஃப் டைரக்டரி லோடர். ஸோ இது இங்கே பார்த்தோம்னா பிடிஎஃப் லாங் செயின் கம்யூனிட்டியில் டாக்குமெண்ட் லோடர்னு இருக்கும். இதில் டைரக்டரி லோடர் பிடிஎஃப் லோடர் டெக்ஸ்ட் லோடர் அந்த மாதிரி இருக்கும்.
நாம் இந்த டைரக்டரியில் இருக்க டாக்குமெண்ட்டை லோட் பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா PyPDF டைரக்டரி லோடர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் டாக்குமெண்ட்ஸ் ஸ்லாஷ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு ரா டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ ரா டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த லோடர் டாட் லோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெக்கரசிவ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்னு சொல்லி இதுவும் லாங் செயின்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ ரெக்கரசிவ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ன்றதும் இங்கே நம்ம லாங் செயின்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா நம்ம எத்தனை சங்க்ஸாக கட் பண்ணணும், எவ்வளோ வந்து ஓவர்லேப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது வந்து பார்த்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ சங்க் அண்டர்ஸ்கோர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு 800 கொடுக்குறேன். ஓகேங்களா? சங்க் அண்டர்ஸ்கோர் ஓவர் லேப் இஸ் ஈக்குவல் டு ஒரு 400 கொடுக்குறேன். மூணாவது என்னென்னா லென்த் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் பாஸ் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு லென்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன்னா இஸ் செப்பரேட்டர் ரெஜெக்ட்ஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். எனக்கு ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுமானா இல்லை எனக்கு தேவை கிடையாதுன்றக்காண்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் எப்படி ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். என் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், இதை நான் கட் பண்ணணும். ஸோ நான் டாக்குமெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இதில் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிவிட்டு என்னோடய ரா டாக்குமெண்ட்ஸை வந்து உள்ளே லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ லோட் பண்ணி விட்டோன்னே இது சங்காக வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஏன் இந்த எரர் வந்துச்சுன்னா ஸோ இங்கே சங்க் ஓவர்லேப்புன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதான் ரீசன். ஓகே, பார்த்தீங்களா? இதை வந்து சங்க்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்மளுடைய வெக்டார் டிபிக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா i is equal to 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு UUIDs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே லிஸ்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா while I less than length of documents அப்படி இருந்துச்சுன்னா அதாவது லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? லென்த்தோட எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? I ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி போட்டிருக்கேன். தென் UUIDs டாட் அப்பன்ட்டுன்ற மெத்தடில் ஸோ F ஆஃப் ஐடி ஐன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா UUIDs என்கிட்ட இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் வெக்டார் டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெக்டார் ஸ்டோர் டாட் ஆட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஐடிஸ் இஸ் ஈக்குவல் டு UUIDs. ஓகேங்களா? ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே ஃபைன். இது வந்து ஆக்சுவலாக வெக்டார் அண்டர்ஸ்கோர் ஸ்டோர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஏபிக்கு இருக்குது, இங்கே டேட்டா பேஸஸில் இருக்குது. ஸோ இங்கே டேட்டா பேஸில் ஏதாச்சும் டேட்டா பேஸ் இருக்கான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் இண்டெக்ஸஸ் க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். எனக்கு வந்து டெஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே போனேன்னா 3072 டைமென்ஷன் என் ரெக்கார்ட் கவுண்ட் பார்த்துக்கிறேங்க. இப்போ 0ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா ஸோ 165 ரெக்கார்ட்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிடிஎஃப்பை வந்து வெக்டாருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்ட்ரீம்லைட்டை யூஸ் பண்ணி. ஓகே, நம்ம வந்து இப்போ வெக்டார் டேட்டாபேஸில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரீம்லைட்டர் கூட வந்து நம்ம டைரெக்டாகவே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எனக்கு இம்போர்ட் ஸ்ட்ரீம்லைட் ஆஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஓஎஸ் வந்து நம்ம .envலேருந்து டேட்டா எடுக்கிறக்காண்டி .envன்ற லோடர் பண்ணுறக்காண்டி பைன் கோனு லாங் செயினு அப்போ செயின். ஸோ இந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் இந்த ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் என்னென்னா லாங் செயின் கோர் மெசேஜில் ஹியூமன் மெசேஜ், சிஸ்டம் மெசேஜ், ஏஐ மெசேஜ்னு இருக்கும். இப்போ சாட் ஜிபிடி நமக்கு ஆன்சர் சொல்லுது, அது வந்து ஏஐ மெசேஜ். நம்ம கேள்வி கேட்குற வந்து ஹியூமன் மெசேஜ். சிஸ்டம் மெசேஜ்ன்றது நம்ம அந்த கொடுக்குற ப்ராம்ப்ட்டு, நீ வந்து ஒரு எப்படி ஆக்ட் ஆகணும், இந்த சினாரியோவில் வந்து நீ பிடிஎஃப்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லோடு .envன்றது நான் .envக்குள்ளே இருக்க ENV ஃபைல்ஸ் அப்புறம் நான் லோட் பண்ணி விட்றேன். லோட் பண்ணி விட்டு பைன்கோனோட இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பைன்கோன் கீயை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்ஸ்டன்ஸ் பிசின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்க இண்டெக்ஸை நம்ம பண்ணுறக்காண்டி நமக்கு நேம் தெரியும். எந்த இண்டெக்ஸ் நேம்னா டெஸ்ட்டு ஹைஃபன் இண்டெக்ஸ்னு தெரியும். அந்த இண்டெக்ஸ் நேம் தெரியும். அந்த இண்டெக்ஸ் நேமை வச்சு நம்ம இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா வெக்டார் ஸ்டோருக்கு வந்து பைன்கோன் வெக்டார் ஸ்டோருக்கு வந்து இண்டெக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி என்ன எம்படிங் மாடலுக்காண்டி ஓப்பன் ஏஐ எம்படிங் மாடல்லேருந்து நம்ம டெக்ஸ்ட் எம்படிங் 3 லார்ஜ் அப்படின்ற யூஸ் பண்ணுறோம். ஏபிஐ கீ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ st.titleன்னு சொல்லி கொடுத்தோம்னா சேட் பாட்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? சேட் பண்ணி கொடுத்தோம்னா இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அது விசுவலாக நம்ம பார்ப்போம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8503ல் நான் டைட்டில்னு கொடுத்தேன்னா இங்கே சேட் பாட்டுன்னு சொல்லி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி சேட் பாட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சேட் பாட் 1ன்னு வருதா? ஸோ அதுக்கான டைட்டில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ பார்ப்போம். என்னென்னா st.chat input சே சம்திங்னா இந்த ஸ்ட்ரீம்லைட்டில் நம்ம டேரெக்டாக டைட்டில்னு கொடுத்தோம்னா டைட்டில் போட்டுக்கலாம். சேட் இன்புட்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சேட் மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? கன்வர்சேஷன் மேக் பண்ணதுன்னா ஸோ நான் அந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி வந்து இந்த எஸ்டி செஷன் ஸ்டேட் டாட் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு அரே ஆஃப் ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் இன்சியலாக என்ன பண்ணுறேன்னா எம்டியாக வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து சிஸ்டம் மெசேஜ் வந்து யுவர் எக்ஸ்பர்ட் இன் ஆன்சர் இந்த கொஸ்டின் ஒன்லி ஃப்ரம் த இன்ஃபோ ஐ ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து மெசேஜஸ், இந்த மெசேஜஸ் வந்து இல்லைனா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இது இல்லைனா மட்டும்தான் எனக்கு க்ரியேட் ஆகணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் க்ரியேட் ஆகணுன்றக்கான அப்படி பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு டைமும் நான் அந்த ப்ராம்ப்ட்டு மெசேஜ் கொடுக்குறதையும் ரெஸ்பான்ஸ் வர்றதையும் நான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை எடுத்து நான் லூப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணுவேன். எப்படி டிஸ்பிளே பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இது ஹியூமன் மெசேஜா ஏஐ மெசேஜான்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். இது ஹியூமன் மெசேஜ்னால் நான் யூசர்னு சொல்லி ஒரு ஐக்கான் கொடுத்துக்குருவேன். யூசர்னு ஐக்கான் கொடுத்துட்டு என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து மார்க் டவுன் சொல்லிட்டு என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஐ மெசேஜான்னு பார்ப்பேன். ஏஐ மெசேஜ்னால் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐக்கான் ஏஐ ஐக்கான் மாதிரி கொடுப்பேன். அதில் வந்து என் கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ சேட் இன்புட்டில் நம்ம ப்ராம்ப்ட்டுன்னு சொல்லி வாங்குகிறோம். அந்த ப்ராம்ப்டை தான் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறக்கான இந்த ஒரு இன்புட்டில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அந்த டைப் பண்ணுற வேல்யூவை வந்து நம்ம ப்ராம்ப்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு வேளை ப்ராம்ப்ட்டுன்றது இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன்னா சேட் மெசேஜில் வந்து யூசரை வச்சுட்டு அந்த ப்ராம்ப்டை வந்து போட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து அந்த ஹியூமன் மெசேஜ்னு சொல்லி நான் அப்பன் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்டேன். ரியல் டைமில் டக்குன்னு டிஸ்பிளேயில் காமிச்சிட்டேன். அதை வந்து நான் குவரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணால் வெக்டார் ஸ்டோரில் ரெட்ரீவர்னு ஒன்று இருக்கும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு எந்த டைப்பில் வந்து நான் சர்ச் பண்ணணும், சிமிலாரிட்டி ஸ்கோர் த்ரெஷ்ஹோல்டுன்னு சர்ச் டைப் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எத்தனை ரிசல்ட் வேணும், 2 எவ்வளோ அந்த ரிலேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5ன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டாக்ஸில் ரெட்ரீவர் டாட் இன்வோக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா நம்மளுடைய பைன்கோன் டேட்டா பேஸில் இருக்க அந்த 2 டாக்குமெண்ட் நம்ம போடுறதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு
நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் லூப் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதில் இருக்க கன்டென்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணி அதை வந்து நம்ம சேட் ஜிபிடிக்கு வந்து அனுப்பிவிடுவோம். ஓகேங்களா? சேட் ஜிபிடி மாடல் எந்த மாடல்னு சொல்லி டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே எல்எல்எம் டாட் இன்வோக்னு கொடுத்து ஸ்டேட் டாட் செஷன் டாட் ஸ்டேட் டாட் மெசேஜஸ் அதாவது ப்ராம்ப்ட்டை மட்டும் அனுப்பாமல் மொத்த மெசேஜையுமே அனுப்புவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி அதை படிச்சுட்டு அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தர முடியும் அப்படின்றதுக்காண்டி ஆடிங் த ரெஸ்பான்ஸ் டு த எல்எல்எம். தென் என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். அதை இமிடியேட்டாக வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் வருது வந்தோடனே இமிடியேட்டாக நம்ம டிஸ்பிளேல காமிச்சிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து மெமரிக்குள்ளே அப்போன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் தி டாக்குமெண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். லோட் ஆகிட்டு இது சொல்லிருச்சு. இந்த டாக்குமெண்ட் அவுட்லைன்ஸு 2 மாடல் ரேக் சீக்வன்ஸ் அந்த ரேக் டோக்கன் அதை பற்றி நம்ம இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் தி ரேக் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ ரேக்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களோட பிடிஎஃப்பை வந்து நீங்கள் உங்களோட வெக்டார் டேட்டா பேஸ்க்குள்ளே போய்ட்டு அதிலேருந்து நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கலாம். யா, தேங்க்யூ.